நம்முடைய திரு கோலால ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், எக்ஸிட் போல்கள் 2 எக்ஸிட் போல்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அதில் ரெண்டும் இருவேறு பிக்சர்ஸை கொடுக்குது. ஒன்று கடும் போட்டிய 2 அணிகளுக்கும் ஒரு ஃபோட்டோ ஃபினிஷ் மாதிரி காட்டுது. டைம்ஸ் நவ் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பை காட்டுது. யுவர் வியூஸ்? எஸ், இதுல ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபிகர்ஸ் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா இந்த ரெண்டுமே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கு. என்னன்னா, நோ ஸ்வீப் ஃபார் ஆம் ஆத்மி, அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 2015 70க்கு 67 தொகுதியில ஆம் ஆத்மி ஜெயிச்சது. 2020 70க்கு 62 தொகுதி. 70க்கு 62 எப்படிப்பட்ட ஸ்வீப்? இப்ப அந்த ஸ்வீப் ஆம் ஆத்மிக்கு இல்லைங்கிறத 2 கருத்து கணிப்புகளுமே உறுதி செய்திருக்கு. அப்படின்னா ஆம் ஆத்மியை பொறுத்த அளவுல ஒரு பின்னடைவு காத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்துல கடந்த தேர்தல்ல இப்ப 2015 வெறும் ஒரு 3 சீட்டு ஜெயிச்ச மாதிரி, 2020 வெறும் ஒரு 8 சீட்டு ஜெயிச்ச மாதிரி இந்த தடவை பிஜேபி ஜெயிக்காது. அது பார்டர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதனால இந்த தேர்தல் பிஜேபிக்கு கைவோங்கின தேர்தல் அப்படின்னு பார்க்க வேண்டியது. இந்த எக்ஸிட் போல்ஸை வச்சு நம்ம சொல்லிட முடியுமா? இந்த எக்ஸிட் போல்களுடைய வரலாறுகளை நம்ம கடந்த சில தேர்தல்களா பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு மோசமா தப்பா போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ டூ தீஸ் எக்ஸிட் போல்ஸ் ரியலி மேட்டர்? யா, எக்ஸிட் போல்ஸ் அதே போல கருத்து கணிப்பு நிறைய தவறா போயிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த தேர்தல் தொடங்கின டயத்துல இருந்து நான் டெல்லி எலெக்ஷனோட ரொம்ப டச்ல இருக்கேன். தொடர்ந்து நிறைய காணொலிகள் அதை பற்றி நான் கொடுத்திருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன், டெல்லியில மிகப்பெரிய அளவுல களம் மாறி இருக்கிறது. அது நிச்சயமா கேஜ்ரிவாலை பீதியடைய செய்யக்கூடிய அளவுக்கு களம் மாறி இருக்கிறது. இந்தியாவில எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சில நாட்களுக்கு முன்னால செஞ்சார். அவர் என்னன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு, இந்த வீடியோ நான் எஸ்பெஷலி ஃபார் காங்கிரஸ் கேடட்ஸ்க்காக வெளியிடுறேன், காங்கிரஸ் தொண்டர்களுக்காக. காங்கிரஸ் தொண்டர்களே, நீங்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள், எங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்கள் கட்சி பூஜ்ஜியமாகிவிட்டது. நீங்கள் வாக்களித்தாலும் உங்கள் கட்சி ஜெயிக்க போவதில்லை. எனவே நீங்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களித்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடும். எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள்னு கோரிக்கை விடுத்தார். இந்தியாவிலே ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தொண்டர்களை பார்த்து, நீங்க உங்க கட்சிக்கு வாக்களிக்காதீங்க, எங்க கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொன்னார்னா அது கேஜ்ரிவாலாகத்தான் இருக்கும். இந்த லெவலுக்கு கேஜ்ரிவால் இதுக்கு முன்னால எப்போதும் பேசினதுல இறங்கி வந்ததும் கிடையாது. அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு டஃப் ஃபைட் இருக்கு, களம் மாறி இருக்கிறது என்பதை கேஜ்ரிவால் உணர்ந்து இருக்கிறார் என்று பொருள். காங்கிரஸ் தான் ஸ்பாயில் ஸ்போர்ட் பிளே பண்ணதா? அதாவது கேஜ்ரிவாலுக்கான வெற்றி வாய்ப்பை தடுப்பது அப்படிங்கிறது காங்கிரஸ் தான். எப்படின்னா, ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் தொடர்ந்து 3 முறை ஷீலா தீட்சித் இருந்தார். காங்கிரசிடம் இருந்துதான் ஆட்சியை கைப்பற்றியது ஆம் ஆத்மி. இன்னொன்னு, ஆம் ஆத்மிக்கு காங்கிரசுக்கு உண்டான வாக்காளர்கள் பொதுவானவர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அங்க இருக்க முஸ்லிம் எடுத்துக்கங்க. முஸ்லிம் வாக்காளர்கள் காங்கிரசுக்கும் நண்பர்கள், ஆம் ஆத்மிக்கும் நண்பர்கள். சோ கடந்த காலத்துல யாரெல்லாம் காங்கிரஸ் வாக்காளர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் இப்போ ஆம் ஆத்மியின் வாக்காளர்கள். சோ காங்கிரஸ் இந்த தடவை ஓட் ஷேர் கூடிச்சுன்னு வைங்க. இப்ப 2020 காங்கிரஸ் வாங்கினது கிட்டத்தட்ட 4.5%. இந்த தடவை 8% வாக்குகளை காங்கிரஸ் பெறுகிறது என்றால் நிச்சயமா அந்த 4% வாக்குகள் ஆம் ஆத்மியுடைய வாக்குகளாத்தான் இருக்கும். சுருக்கமா சொல்றேன்னா, காங்கிரஸ் லாபம் ஆம் ஆத்மிக்கு நஷ்டம். தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி பிளே பண்ண ரோல காங்கிரஸ் இங்க பிளே பண்ணுதுங்கிறீங்க? ஆமா, நிச்சயமா பிளே பண்ணும். பட் காங்கிரஸ் என்ன மாதிரி பழிய சுமக்கும்னு பாருங்க. ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு உண்மையானா, இன்னும் சில நாட்களுக்கு நமக்கு வந்துடும் முடிவுகள். ஒருவேளை இப்படிதான் வருது, ஓட்டை பிரிச்சு பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா பிஜேபி பி டீம் காங்கிரஸ்ன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? ரைட். நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு ஆர்குமெண்ட் கூட இருக்கு. பேசாம காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சிருக்கலாம்ல. லோக்சபால ஒரு 5 மாசத்துக்கு முன்னால கூட்டணியில தானே இருந்தாங்க. அப்ப அந்த கூட்டணியை கழட்டி விட்டதே ஆம் ஆத்மி தானே. ஓவர் கான்பிடன்ஸ் கூட்டணியை கழட்டி விட்டது ஆம் ஆத்மி தானேங்க. ஆம் ஆத்மி கழட்டி விட்டது கிட்டத்தட்ட டிசம்பர்லயே அவங்க தனிச்சு அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரொம்ப ஏர்லியரா. எல்லாம் பண்ணது ஆம் ஆத்மி தானே. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப மீள முடியாத இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வேற வழி இல்லை அப்படின்ட்டு கேஜ்ரிவால் காங்கிரஸ் கேடட்ஸே அப்பீல் விட்டுருக்காரு. ஓகே, இப்படி அப்பீலுக்கெல்லாம் இது பண்றதுக்கு பதிலா இவங்க 2 பேரும் சேர்த்து நின்றுக்கலாம். பின்னடைவு காத்திருக்கிறதா ஆம் ஆத்மிக்கு
பிஜேபிக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றி கிடைக்குமா? ஹரியானா, மகாராஷ்டிராவை தொடர்ந்து டெல்லியிலையும் பிஜேபியோடைய கரங்கள் ஓங்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.